இப்போ கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம்னா இவங்க டைரக்டாவே கேட்டிருக்காங்க. கண்டிப்பா நமக்கு தெரியும் ஒரு கொஸ்டின் நமக்கு வந்து கஷ்டமா தான் இருக்க போகுது. ஆனா அதை தாண்டி இருக்கிற ஈஸியான கொஸ்டின்ஸ்ல நம்ம வந்து ஸ்கோர் வந்து எடுத்தாகணும். இப்போ மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் சர்க்காரியா கமிஷன் இருக்கலே டைரக்டான கொஸ்டின். அப்போ நீங்கள் இங்கே வந்து சர்க்காரியா கமிஷனில் அந்த லக்ஷ்மிகாந்தில் ஒரு புக்கில் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்கனாலே இதில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஸ்கோர் கிடச்சிரும். அண்ட் இதில் வந்து இதுலேயும் அடுத்த டேரக்டாக தான் கேட்டிருக்காங்க, கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு எஸ்பிஎஸ்சி. அப்போ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட ஆர்டிகல்ஸ் நீங்கள் எழுதுனீங்கனாலே இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து ஸ்கோர் போட்டுற போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து இப்போ இதில் கொஞ்சம் கஷ்டமான கேள்வி என்னன்னா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மீடியா அண்ட் எலெக்ஷன் அண்ட் ஓட்டிங் பிஹேவியர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம அங்கே போய் யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ். ஆனால் அதை தாண்டி இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஏஆர்சி. இப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப டைரக்டான கொஸ்டின். இப்போ இதில் 3 கொஸ்டின் வந்து ரொம்ப டைரக்டான கொஸ்டின். அதை தாண்டி ஆர்டிஐ பற்றி கேட்டிருக்காங்க. ஆர்டிஐ வந்து டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி வந்து எப்படி கொண்டு வருதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆர்டிஐயோட ஃபீச்சர்ஸ்லாம் எழுதிட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். இத்தனை ஹவர்ஸ்குள்ளே கொண்டு வரணும். இப்போ வந்து ஆர்டிகல் 21 அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இத்தனை ஹவர்ஸ்குள்ளே கொடுக்கணும். இதெல்லாம் வந்து டிரான்ஸ்பரன்சியில் வந்துடும். அப்போ வந்து இந்த 4 கொஸ்டின்ஸுமே வந்து ஒரு கொஸ்டின் தவிர நம்ம எல்லாமே ரொம்ப ஃபெமிலியரான கொஸ்டின்ஸாக தான் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணாலே நமக்கு வந்து பாலிட்டி வந்து அந்த கஷ்டமான கொஸ்டின் கூட நம்ம வந்து டேலி பண்ணிக்கலாம். 15 மார்க்ஸுமே வந்து 73rd அமெண்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அது ரொம்ப டைரக்டான கொஸ்டின். இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் மேக்கிங் யூனியன் பட்ஜெட். இது வந்து 10 மார்க்ஸ்ல இருக்கிறத விட டைரக்டா இருக்கிற கொஸ்டின்ல இது ஒன்று இருக்கு. அண்ட் அதை தாண்டி வந்து டிபிஎஸ்பி எப்படி வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டைமென்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ சோஷியல் டிபிஎஸ்பி என்னன்னா, எக்கனாமிக் டிபிஎஸ்பி என்னன்னா நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம்னா இங்க எடுத்துட்டு போய் நம்ம வந்து எழுதிடலாம். அண்ட் இதில் வந்து எலெக்ஷன் கமிஷன் பற்றி கேட்டிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன்லவே வந்து கான்ஸ்டியூஷனல் அண்ட் ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்னா என்னென்ன ஆர்டிகல்ஸ் நீங்கள் எழுதிடணும், ஸ்டாச்சுட்டரினா ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் எழுதிடணும். ஸோ இதை விட வந்து அதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க டிஜிட்டல் மீடியாவில். ஸோ டிஜிட்டல் இந்தியாவில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்க 4 கொஸ்டின் எல்லாமே ரொம்ப டைரக்டான கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் பாலிட்டியில் ஆர்டிகல்ஸை எவ்வளோ தரவாக ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதை தரவாக ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே பாலிட்டி வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம்.